கன்னியாகுமரி கடலில் ஆபத்தான பகுதியில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்த சுற்றுலாத்துறை ஊழியர் பால்ராஜை மதுரையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. செய்தியாளர் சுரேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்திரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதற்கிடையே அவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் இறங்கி கால் நனைப்பதும் குளிப்பதும் வாடிக்கையாக உள்ளது. சில நேரங்களில் கடலின் அலை சீற்றமாக காரணமாக பேராபத்து ஏற்பட்டு அந்த வகையில் இன்று மதுரையை சேர்ந்த குடும்பத்தினர் 10க்கும் மேற்பட்டவர் இன்று கன்னியாகுமரிக்கு சுற்றுலா தலத்துக்கு இன்று வந்திருந்தனர். அவர்கள் காலை வேளையில் கடற்கரையில் குடும்பத்துடன் குளித்துக் கொண்டிருந்தனர். காலநிலையம் என்பதால் அங்கு சுற்றுலாத்துறையில் காவலாளியாக உள்ள தொலையாவட்டம் பகுதியை சேர்ந்த பால்ராஜ் என்பவர் பணியில் இருந்தார். அப்போது அங்கு ஆபத்தான கடற்பகுதியை அங்கே செல்லாதவர்கள் என அவர் குளிக்கக்கூடாது எனவும் வெளியே வற்புறுத்தினார். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் குளித்துக் கொண்டிருந்தனர். மேலும் பால்ராஜ் அவர்களை சத்தம் போட்டு அங்கிருந்து போங்க என ஆத்திரமடைந்த வெளியே இருங்கள் என கூறியதால் இதுல ஆத்திரமடைந்த குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக காவலாளியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கைகளால் தாக்கி அவர்கள் கடுமையாக தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுமார் 5 நிமிடங்கள் அந்த காவலாளியை மதுரையிலிருந்து சுற்றுலா வந்த குடும்பத்தினர் மாறி தாக்குதலில் ஈடுபட்டனர். இது அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்தனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியிருக்கிறது. மேலும் தாக்குதலுக்குள்ளான நபர் காவல் நிலையத்தில் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அதன் பிறகு போலீசார் மதுரையிலிருந்து சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளை பிடித்து விசாரித்து காவலாளியை தாக்கிய 3 பேரை பிடித்து வைத்து விசாரித்து வந்தனர். ஆபத்தை உணராமல் கடல் அலையில் வேகம் தெரியாமல் அங்கு குளித்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வற்புறுத்திய ஊழியரை தாக்கிய சம்பவம் கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.